சிம்ம ராசிக்காரங்க நல்லத கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க, சூரியன ராசி அதிபதியா கொண்டவங்க, எல்லா இடங்கள்லயும் நேர்மையும், உண்மை மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ, பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க, உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை குடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும், துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்த மறைச்சிட்டு சிற்பம் மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும், கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோருமே சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க, நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும் தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்கள தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க. சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில தினம்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா வந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்குவீங்க. ஆனா காலையில எந்திரிச்ச உடனே புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டம் தானாத்தி உங்களை தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய சிம்ம ராசிக்காரங்க இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனைன்றது வந்துகிட்டு தான் இருக்கு. சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால உயிர் வாழவே பிடிக்கல சாமி. தயவு செஞ்சு என்ன உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிறேன். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும், துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்கும் குறிக்கோளா இருக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க. வரக்கூடிய நாட்கள்ல சிம்மராசிக்காரங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாவே அமைஞ்சிருக்குது. ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இந்த கண்டகசனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்களை சிம்மராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா கடந்த ஒரு 4, 5 வருடமாகவே பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம்ன்றது இருந்திருக்காது. இனி உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குது. அஷ்டம சனி மூலமாகவும் ஒரு சில ஆபத்துகள் எல்லாமே வருமே கூட. ஆனா எல்லோருக்குமே இதனுடைய தாக்கம் அப்படின்றது இருக்காது. இதுல குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும், ஒரு சில சாதகக்காரர்களுக்கும் மட்டும்தான் இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படின்றது முழுமையாக இருக்கும். இது எல்லோருக்குமே பொருந்தாது. உங்களுக்கு அப்படி வரக்கூடிய நாட்கள் அஷ்டம சனியோட தாக்கம் இருந்தாலுமே கூட உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கிர பயிற்சி மூலமாகவும், குரு பயிற்சியோட முழு பலன்கள் மூலமாகவும் இந்த 5 கிரகங்களுடைய ஒன்றா சேர்க்கை இருக்குது. இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் முதல் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத திருப்பு முனைகள் எல்லாமே உங்க வாழ்க்கையில அதிரடியாக நடக்க போகுது. கடந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை இல்லாம இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுகிறது. இந்த ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இது நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா மீன ராசியில சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இந்த 5 கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க. வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு குரு பயிற்சியோட முழு பலன்களும் கிடைக்க போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றதும் நிச்சயம் உங்களுக்கு ஏற்பட போகுது. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை தான். சரியான ஒரு வேலை அமையாது, தொழில் அமையாது. இதன் மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு கண்டிப்பாக வரக்கூடிய குரு பயிற்சியோட முழு பலன்கள் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய சனி வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டு இருக்கு. இதன் மூலமாக நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் நடக்க போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ, 15,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க படிச்ச படிப்புன்றது இன்ஜினியரிங்கா படிச்சிருப்பீங்க. எம்பிஏ, எம்எஸ்சி அது மாதிரி டிகிரி படிச்சிருப்பீங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம
ஒரு வேலைய வந்து இப்ப செஞ்சுகிட்டு இருப்பீங்க. குடும்ப கஷ்டத்துக்காக இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்கிறதுனால, இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்கள் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைக்கும். இதை பார்த்து ரொம்பவும் மனவேதனைப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது. உங்க வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போகப் போறீங்க. நீ நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் இந்த கண்டக சனி மூலமாக வந்து சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில திருமண நிலை அப்படின்றது மிகவும் சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இது குறிப்பா பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது. ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 36, 38 வயது வரைக்குமே நிறைய சிம்மராசி ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க. சரி, ஒருவேளை நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமா உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, அல்லது ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்ல நம்ம கேரக்டர் தப்பா பேசிருவாங்களோ அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்ஸால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர் சொல்றீங்க. கண்டிப்பா இந்த சனியுடைய வக்கர பயிற்சி மூலமாகவும் இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இந்த 2025 முடிந்து 2026 நீங்க அடியெடுத்து வைக்கும்போது நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பா இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில இந்த காதல்ல நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் தோல்விகளையுமே அதிகமா சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த கண்டகச்சனி மூலம் தாக்கம் அப்படின்றது சற்று வீரியமாக இருந்திருக்கும். ஏன்னா என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல போய் சொல்லும்போது வீட்ல பேரண்ட்ஸ் வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க. கேஸ்க்கு வேற வசதி இல்ல. ஏதோ ஒரு ரீசன சொல்லி தட்டி கழிச்சிருவாங்க. இல்லைன்னா சின்ன சின்ன சண்டை, ஈகோ பிரச்சனை காரணமாக உங்க லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும்போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தளிப்பீங்க. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே முடிய போகுது. ஏன்னா ஒரு சிம்ம ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 3 லட்சம் இருக்குது, 5 லட்சம் இருக்குது, 10 லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 100 நபர்கிட்ட நீங்க கேட்கும்போது அது குறைஞ்சது 95 நபர் கடனோட தான் சொல்லுவாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு 5 நபர் மட்டும்தான் கடன் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவும் மிகவும் கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருந்த ராசி தான் சிம்ம ராசிக்காரங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த 2025 முடிந்து 2026 நீங்க அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி
எட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான உறவுகளிலிருந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களை தேடி புதிதா ஒரு உறவு ஒண்ணு வரப்போகுது. அந்த உறவு உங்களுடைய காதலியாக இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், புதிதாக ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம். இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு விரைவில் சிம்ம ராசிக்காரங்க போக போறீங்க.